அது சரி, தனியா பேசணும்னா கொஞ்சம் கூச்சம் இருக்க தானே செய்யும். உனக்கு இருக்குடா. எங்க இந்த ஆளு? எங்க? ஐயோ ஐயோ, அம்மா வந்துட்டாங்க. அச்சச்சோ. மேடம் இங்க என்ன பண்றாங்க? வந்துட்டாரா? ஜோதி, பார்த்து கத்தாத கத்தாத. ஜோதி, உனக்காக மாடியில ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணுவீங்க பண்ணுவீங்க, நல்லா பண்ணுவீங்க. கொஞ்சம் பேசாம இருங்க, மேடம் அங்க இருக்காங்க. அவங்க ஏன் இங்க வந்தாங்க? இன்னைக்கு நீங்க காலி. வரட்டும். அம்மா எதுக்கு இப்ப மேல வந்து நிக்கிறாங்க? ஜோதி, எனக்கு தெரிஞ்சு இவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, தேவையில்லாம பேசாதீங்க. எதுக்கு என்ன மாடிக்கு வர சொன்னீங்க? நானா? நான் எங்க வர சொன்னேன்? நீ தானே என்னை வர சொன்ன. வேணாம், எனக்கு வர கோத்துக்கு அப்படியே உங்களை இருக்கும். ஜோதி, நீ தானே லெட்டர் எழுதி அப்படியே என் மேல தூக்கி போட்டு என்னை இங்க வர சொன்ன. நானா போட்டேன்? நீங்க தான் ஏன் மேல போட்டீங்க. இப்படி எல்லாம் சொல்லுவீங்க தான் நான் அந்த லெட்டரை கையோட எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க. மாடியில நாய ஊத்துட்டதே. என் பொண்டாட்டிட்டு பேசுற, நீ ஏன்டா எங்க வீட்டு மாடியில எட்டி பாக்குற? தேவையா? அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு என்ன ராத்திரி 10 மணிக்கு மொட்டை மாடிக்கு வர சொன்ன? என்னது? நான் வர சொன்னேனா? நீங்க தானே என்ன வர சொல்லி லெட்டர் எழுதி என் மேல தூக்கி போட்டுட்டு ஓடுனீங்க. டேய், உனக்கு காலேஜ்ல ஒரு லெட்டர் கொடுத்ததுக்கே நான் வாழ்க்கை ஃபுல்லா அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு லெட்டர் கொடுப்பேனா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. இந்த ஆளு வேற எம்சியை கொடுத்துட்டு கத்தி கத்தி பேசுறாப்ல. பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்பாப்லையே. யோ, இது மொட்டை மாடியா, கோர்ட் இல்லையா? அச்சோ, அவரை விட நீங்க அதிகமா பேசுறீங்க. ஜோதி, நில்லு. நீங்க தான் லெட்டரை போட்டுட்டு ஓடுனீங்க. ஆனா எதுக்காக நீங்க லெட்டர் தூக்கி போட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? கோர்ட்ல என் கூட மோத முடியாம 10 மணிக்கு மேல யாரும் இல்லாத நேரத்துல வான்னு லெட்டர் எழுது என்கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் உருவலான்னு நினைச்சிருக்கீங்க. அடி பாவி, இப்படி உனக்கு ஒரு நினைப்பா? என்கிட்ட இல்லாத பாயிண்ட்ஸ் உன்கிட்ட இருக்கு. ஏய், நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியும். ஐயோ, இவங்க எதுக்கு இங்க வந்து நிக்கிறாங்க? சும்மா நடிக்காதீங்க. எல்லா வேலையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நான் நடிப்படாப்பா. இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். ஏய், எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு நீ இப்ப என்ன குறை சொல்றியா? நல்லாதான் நடிக்கிற நீ ரொம்ப. இங்க பாருங்க, நீங்க மன்னிச்சிரன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் விட்டுட்டேன் இந்த விஷயத்தை. நீங்க தானே லெட்டர் போட்டீங்க. ஏய், எழுதலன்னா எதுக்கு நீங்க மேல வந்தீங்க? ஏய், நான் வந்தது இருக்கட்டும். நீ எதுக்கு இப்ப மொட்டை மாடிக்கு வந்த? அதே கேள்விதான் நானும் கேக்குறேன். நீங்க எதுக்கு வந்தீங்க சொல்லு முதல்ல. ஜோதி, அப்புறம் இந்த லெட்டர்ல என் கையெழுத்து இல்ல, எனக்கு என்னமோ உன் கையெழுத்து மாதிரி தான் இருக்கு. நீ வேணா ஒரு வாட்டி பாரு. ஏன் கழுத்தா? ஏன் கழுத்தா? என்ன சொல்றீங்க? ஐயோ, அது வந்து அந்த கடவுளே பார்த்து கொடுத்துட்டான். நீ மாட்டிக்கிட்ட.
இத மட்டும் நான் படிச்சேன்னா உன் மண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடும். படிக்க 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 யார் படிக்கத்தான் போறேன் படிக்கத்தான் போறேன் படிக்கத்தான் போறேன். படிச்சா கிழிஞ்சிரும். ஆமா படிப்பேன். உன் கையெழுத்து எப்படி இருக்கும்னு மேடம்க்கு தெரியுமா? அது ஏன் கையெழுத்து இல்ல. அப்படியா? நீங்க லெட்டர் எழுதிட்டு ஏன் மேல படி போடுறீங்களா? பூச்சி எல்லாம் பூச்சி. இந்த பிள்ளை எங்க போகுது? திவ்யா எப்படி இங்க வந்தா? எனக்கும் வேலை நிறைய இருக்கு. நாங்க வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆமா வேற. ஐயோ அப்பா, எதுக்கு இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? இவங்க எங்க இங்க வந்தாங்க? இவரு லெட்டர் எழுதிட்டு மொட்டை மாடிக்கு 10 மணிக்கு வான்னு லெட்டர் எழுதிட்டு பேப்பரை தூக்கி மேல போட்டாரு. நான் எழுதல, இவதான் எழுதுனா. இவ கையெழுத்த பாரு. ஆமா, உங்களுக்கு லெட்டர் ஒழுங்கா எழுதுறாங்க இங்க. ஆமா, ஒரு தடவை எழுதுறதுக்கே என் உயிர் போயிருச்சு. இருங்க இருங்க, அப்படி இந்த லெட்டர்ல என்னதான் இருக்குன்னு நான் படிக்கிறேன். ஐயோ கடவுளே, படிக்க கூடாது. சட்டை 7, பேண்ட் 10, கோட் 5. பேண்ட் 10. மா, இது லாண்டரி பில்லுமா. இத வச்சிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. லாண்டரி பில்லா? ஏய், இவ எழுதுனத நான் பார்த்தேன். சும்மா போய் சொல்லாதீங்க. இவர் தான் 10 மணிக்கு மொட்டை மாடிக்கு வான்னு லெட்டர் எழுதினாரு. ஆமா ஆமா ஆமா, எனக்கு பைத்தியம் முடிச்சிருப்பாரு. உன்னை கூப்பிட. உங்களுக்கு பைத்தியம் என்ன? உனக்கு தான் ஓவரா பைத்தியம் முடிச்சு போயிருக்கா, அதான் அப்படி ஆடுற. இப்போ என்ன உங்களுக்கு என் மேல சந்தேகம்? 2 பேர் பாக்குறீங்களா? என்னங்க? நான் பாக்குறேன். அப்ப உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? லாண்டரி பில்ல வச்சுக்கிட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் உங்களால தான். பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். லாண்டரி பில்லா? லவ் லெட்டர் எப்படி லாண்டரி பில்லா மாறிச்சு? இப்படியே முடிச்சு வாய் முடிச்சுன்னு. உங்களை நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். போங்க. ஏய், எந்த கோர்ட்ல வேணா போய் பாத்துக்க, நானும் பாத்துக்கிறேன். அப்பாடா, யாரும் பார்க்கல, எல்லாரும் போயிட்டாங்க. தப்பிச்சோம். மொத்த குடும்பமும் மொட்டை மாடியில இருக்கு. காத்து வாங்க வந்திருப்பாங்க. ஐயோ சபா, எல்லாம் போயிட்டாங்களா? நம்ம 2 பேரும் மட்டும்தான் தனியா இருக்கும். நானும் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியல. எதுக்கு லெட்டர் எழுதி போட்டீங்க? உங்களால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு பாத்தீங்களா? நல்ல வேலை மாட்டல. மாட்டி இருந்தா அவ்வளவுதான். இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணீங்க அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. ஜோதி, ஜோதி, ஜோதி. அவளே லெட்டர் எழுதி தூக்கி போடுறா. இப்ப நாம தான் எழுதணும்னு சொல்லி பழிய நம்ம மேல தூக்கி போட்டு செல்லமா கோச்சிக்கிட்டு போறா. ஆண்டவா, நம்ம ராசியே அப்படிதான் போல இருக்கு. சாப்பிட்டியா சரசு? சாப்பிட்டேனே. மற்றவங்களாம் சாப்பிட்டாச்சா? உங்களையும் மதனையும் தவிர்த்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சுனே. என்னது, ஜெயா மண்ணும் சாப்பிடலையா? அவளுக்கு ஏற்கனவே உடம்பு வேறு சரியில்லை. அவ சாப்பிட்டு தானே மாத்திரை போடணும். ஆமா, ஜெயாம் அவனுக்கு சாப்பிட சொல்லலையா? சொல்லி பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன். சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்கள என்ன பண்ண சொல்ற? ஓ, பையனை நினைச்சு அவ சாப்பிடாம இருக்கல. அண்ணே, சாப்பிடாம என்ன எந்திரிச்சிட்டா? ஜெயாம் அவ சாப்பிட வைக்கதான். பையனை நினைச்சு இவ சாப்பிடாம இருந்தா அப்புறம் இவளுக்கு ஒண்ணுன்னா யார் அவ வீட்டுக்கு பதில் சொல்றது? பொண்டாட்டியை விட்டு மட்டும் கொடுத்துட மாட்டானே, எல்லாம் என் தலையெழுத்து. ஜெயமா, நேரத்துக்கு சாப்பிடணும்னு உனக்கு தெரியாத? அது மட்டும்தான் இப்ப குறைச்சல். ஏற்கனவே உடம்பு முடியாம இருக்க, சாப்பிட்டு மாத்திரை போட வேண்டாமா? நீ எதுக்கு சாப்பிடாம இருக்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஜோதி புள்ளைய தேடி போன ஓமாவா சாப்பிட்டானா இல்லையான்னு கவலையில தானே இருக்க நீ. கார்த்தி அங்க கத்தி குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்கான். அதெல்லாம் சொன்னா இவர் எங்க புரிஞ்சுக்குவா போறாரு? அங்க போயும் அவன் சண்டியர் மாதிரி தான் நடந்துக்கிறான்னு கரிச்சு கொட்டுவாரு. நான் சொல்ற மாதிரி உன் புள்ள கேட்டிருந்தானா எதுக்கு அவன் சென்னைக்கு போய் கஷ்டப்படணும்? அவன் ஒன்னும் கஷ்டப்படணுங்கிறதுக்காக போல, அவன் பொண்டாட்டிய தேடி போயிருக்கான். இதெல்லாம் அவனுக்கு தேவையா? ஒழுங்கா ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்டியிருந்தா மாமா மாமனை நம்ம வீட்டையே சுத்திட்டு இருப்ப. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, போனவன் போயிட்டான்னு விட்டுட்டு இவன் வாழ்க்கைய அவன் பார்க்கலாம்ல. எப்படி இங்க போனா போயிட்டு போறான்னு விட்டுற முடியும்? நான் உங்களை விட்டுட்டு போனா போயிட்டு போறான்னு சொல்லிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பீங்க போல இருக்கே. நானும் மவனும் ஒண்ணா? நாம 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணோம். ஆனா அவன் அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம தாலியை கட்டியிருக்கான். எது எப்படியோ மொத்தத்துல ஜோதிதான் அவன் பொண்டாட்டி. விருப்பமே இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டினா கூட
அந்த புள்ளையோட வாழ்க்கையை அழிக்காம அவ விட்டுட்டு போனதும் அவளை தேடி என் மவன் போயிருக்கான்ல. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் அவன் அங்கேயே இருக்கான். இவன் அந்த புள்ளைய விட்டு வந்தாலே அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி தான். அவன் அப்படியெல்லாம் யாரையும் விட மாட்டாங்க. அவன் ஜோதியோட தான் வருவான். அது 6 மாசம் கழிச்சு பாத்துக்கலாம். இப்போ 1 மாசம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 5 மாசம் பாக்கி இருக்குல்ல. அதுக்குள்ள உன் புள்ள ஜோதியோட வரலன்னா இங்க ஐஸ்வர்யா கழுத்துல தாலியை கட்டி போட்டு குடும்பம் நடத்துறோம். சரியா ஜெயம்மா? சரி, சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏம்மா நீ இப்படி இருக்க? நீ சாப்பிட்டா சாப்பிடல, எக்கேர் கட்டு போ. என்னனே மதனி சாப்பிட்டுச்சா? அவளுக்கு அவன் பையனும் மருமகளும் வந்து ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவாளாம். அவ சாப்பிட்டா என்ன சாப்பிடல என்ன, எக்கேர் கட்டு போட்டோம். அண்ணே கொஞ்ச நேரம் ஆனா பசி எடுத்து அதுவே சாப்பிட்ற போகுது. நீ சாப்பிடு, என்ன சாப்பாடு எடுத்துட்டா? இல்ல இல்ல சரசு, எனக்கு வேண்டாம். நான் கொஞ்சம் வெளியே போறேன். அண்ணே சாப்பிட்டு போனேன், அப்புறமா மதனிட்டு பேசி நான் சாப்பிட வச்சுக்கிறேன். அவ சாப்பிட்டதுக்கு சொல்லு. உனக்கு உன் பொண்டாட்டி முக்கியம், கார்த்திகி ஜோதி முக்கியம். மொத்தத்துல நாங்க தான் இளிச்சவாய் குடும்பமா இருந்திருக்கோம். எப்படி அந்த ஜோதி இந்த ஊருக்கு திரும்பி வர போறது இல்ல. இதை எப்படியாவது என் மருமகன் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வந்துடணும். என் மவ கருத்துல தாலியை கட்டி அவகிட்ட குடும்பம் நடத்திடணும். ஆண்டாளம்மா, இதை மட்டும் எப்படியாவது பண்ணி வச்சிட மாட்டியா? கார்த்திக் என்னாச்சோ ஏதாச்சோ, இந்த மனுஷன் வேற இம்பிட்டு கோவமா இருக்காரே. இவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அம்பிட்டுதான். எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குதே. என் பிள்ளைய பார்க்கணும் போல இருக்கு. ஆண்டாளம்மா, என் பிள்ளைக்கு நீதான் துணையா இருக்கணும். அவனுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. கார்த்தி, இங்க கொஞ்சம் வாங்கல. நானா? ஆமா, வாங்க. என்ன திவ்யா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம்? அது அது வந்து ஆஹா, இவ வெக்கப்படுறத பார்த்தா எதாவது அடக்க முடக்க இருக்க. அது என்னன்னா கார்த்தி, என்ன திவ்யா? சீக்கிரம் சொல்லு, எனக்கு அப்படி தூக்கமா வருது. உங்க மேல நான் தான் போட்டேன். என்னத்த? அந்த லெட்டரை. எந்த லெட்டரு? இந்த நைட்டு மொட்டை மாடிக்கு வந்து 10 மணிக்கு தனியா பார்க்கணும்னு சொன்னதா? ஆமா. ஆஹா, அப்ப அந்த லெட்டர் ஜோதி போடலையா? அதனாலதான் மாடியில் அந்த திட்டுனாலா? சரி, திவ்யா எதுக்கு நம்ம மேல அந்த லெட்டர் போடணும்? அப்ப ஏதோ ஒன்று திவ்யாவுக்கு வில்லங்கமா அட்டாக் ஆயிருக்கு. சரி பண்ணுவோம். ஆமா திவ்யா, நீ எதுக்கு அந்த லெட்டரை ஏமல போட்ட? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. தெரியலையா? அது கார்த்தி, இன்னும் ஒரு நிமிஷம் இங்கே நின்னா கூட ஆபத்து. என்னத்தையாவது பேசி சமாளித்து எஸ்கேப் ஆகிடு. அது வந்து திவ்யா, எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன். இருங்க நான் சொல்லிடுறேன். சரி சொல்லு. அது வந்து கார்த்திக், திவ்யா நீ ரொம்ப பதட்டமா இருக்க, நீ பொறுமையா நாளைக்கு சொல்லு. இப்ப நான் போறேன். இல்ல நான் இப்பவே சொல்லிடுறேன். ஐயோ, சரி சொல்லு. அது வந்து கார்த்திக், நான் உங்களை. ஆஹா, அதேதான் சொல்ல வர. எப்படியாவது இவ திணற கேப்பில் கட் பண்ணி விட்டு எஸ் ஆயிடணும், இல்லைன்னா மாட்டிக்குவோம்.
திவ்யா, நான் கிளம்புறேன். என்னால் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்க முடியாது. டாக்டர் கொடுத்த டேப்லெட்லாம் சாப்பிட்ட உடனே போட்டேன்னா அது அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்கு. நம்ம காலையில் பார்ப்போம். காலையில் பார்ப்போம். குட் நைட்டு. நல்ல சான்ஸ் சொல்லி இருக்கலாம், ஆனா சொல்ல முடியாம கொஞ்சம் பயமும் கூடவே இருக்கு. எங்க போயிட போறாரு? எப்படியும் இங்க தானே இருக்காரு. இன்னைக்கு இல்லனா என்ன, நாளைக்கு எப்படியாவது சொல்லிடணும். ஆனா நாளைக்கு எப்படியும் கண்டிப்பா கார்த்திக் கிட்ட எல்லாமே சொல்லி ஆகணும். கார்த்தி, அம்மா சொல்லுமா. இப்ப எப்படிடா இருக்க? எனக்கு என்னம்மா, நல்லாதாம்மா இருக்கேன். கத்தி குத்துப்பட்டது எப்படிடா இருக்கு?